என்னப்பா? இந்த மாதிரி எப்பப்பா நம்ம கார் வாங்குவோம்? நம்ம ஏன்பா ஏழாவே இருக்கோம்? நம்ம தலையெழுத்து அப்படி. தலையெழுத்துனா நாம இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவன் எழுதி வச்சது. ஆண்டவன் எழுதி வச்சபடிதான் எல்லாம் நடக்குமாப்பா? அம்மா, இந்த வீடெல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுவோமா? நம்மளால கட்ட முடியாதுமா. ஏம்மா? அதெல்லாம் நடக்காது. நம்ம தலையெழுத்து. இவங்கெல்லாம் ஏம்மா வசதியா வாழறாங்க? அது அவங்க தலையெழுத்து. எதுக்காகமா நம்மள இப்படி எழுதி வைக்கணும்? எல்லாரையும் போல தானே அப்பாவும் வேலை செய்யறாங்க. அப்போ ஏம்மா நம்ம கஷ்டப்படணும்? அப்பாவுக்கு கிடைக்கிற சம்பளம் குறைவுமா. அதான் ஏம்மா? நம்ம தலையில எழுதுன ஆண்டவனை தான் கேட்கணும். அப்பா ஆண்டவன் கிட்டயாமா வேலை பாக்குறாங்க? அப்புறம் ஆண்டவன் கிட்ட ஏமா கேட்கணும்? வேலை பாக்குற முதலாளி கிட்ட தானேமா கேட்கணும். சரி வா போலாம். ஏங்க ஒரு 50 ரூபாய் இருந்தா கொடுங்க. 20 ரூபா தான் இருக்கு. என்னால குடும்பத்தை சமாளிக்க முடியலங்க. பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க. வீட்டு வாடகை, விலைவாசின்னு எல்லாமே கூடிருச்சுங்க. அடுத்த மாசம் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கேளுங்க. சரி. சார். கொஞ்சம் சம்பளம் கூட்டி. எதை எங்க கேட்கணும்னு தெரியாதே உனக்கு? உங்களை பார்க்கவே முடியலங்க. அதுக்கு பாப்போம். ஏயா உனக்கு அறிவில்ல? சம்பளத்தை பத்தி பேசணும்னா கம்பெனில தான் பேசணும். வீட்டுக்கு வந்திருக்க. அது இல்ல சார். இதோ பாரு, இதை விட குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு. குடுக்கறத வாங்கிட்டு வேலை பாக்குறதா தான் பாரு, இல்லனா கிளம்பு. இந்தாங்க. பெட்ரோல் விலை கூடிடுச்சு, சிலிண்டர் விலை கூடிடுச்சு, ஈபி, வீட்டு வாடகைன்னு எல்லாமே கூடிடுச்சுங்க. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற? நாட்டு நடப்பு தெரியாம போயிடக்கூடாதுல்ல. நாட்டு நடப்பு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, தக்காளி விலை என்ன சொல்லுங்க? 10 ரூபா இருக்குமா? எந்த காலத்துல இருக்கீங்க? 60 ரூபாய். அதுக்கு என்ன இப்ப? எல்லாமே கூடுனாலும் உழைக்கிறவங்களுக்கு சம்பளம் மட்டும் கூடவே இல்ல. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நான் சம்பாதிக்கிறதுல பங்கு கொடுக்க சொல்றியா? லாபத்துல பங்கு கொடுக்க சொல்றேன். கம்யூனிசம் பேசுறீங்களோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் கம்ஃபர்ட்டா அவங்களும் வாழட்டுமேன்னு சொல்றேன். முதல் போட்டது நான்.
அதனால மட்டும்தான் நீங்க முதலாளியா இருக்கீங்க. இத பாருங்க, இவங்கள மாதிரி உழைக்கிறவங்க இல்லைன்னா அப்புறம் நீங்க யாருக்கு முதலாளி? இப்ப என்ன அவங்கள முதலாளியா பார்க்க சொல்றியா? தொழிலாளியா மதிக்க சொல்றேன். அவங்களும் வசதியா வாழணும்னு சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் வசதியா வாழ முடியாது. வாழ முடியாதா இல்ல வாழக்கூடாதா? இல்ல அவங்க மட்டும் ஏன் கஷ்டத்திலேயே இருக்கணும்? அது அவங்க தலையெழுத்து. அவங்க தலையெழுத்த நாம ஏன் மாத்தி எழுதக்கூடாது? பாவம், எவ்வளவு காலத்துக்கு இதே சம்பளத்துக்கு உழைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பாக்குற வேலைக்கு நாம கொடுக்கறதே போதும். என்னாச்சு? பிசினஸ் குறைஞ்சிருச்சு. இந்த மாசம் சம்பளமே போட முடியாது போல இருக்கே. போட்டி அதிகமாயிடுச்சு சார். அது மட்டும் இல்ல, ப்ரொடக்ஷனும் கம்மியாயிடுச்சு சார். ஏன்? ஆளு பற்றாக்குறை, நிறைய பேரும் வேலையை விட்டு போயிட்டாங்க. சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன பண்றது? என்ன வேலைக்கு போலியா? போலப்பா. என்ன சம்பளத்தை கூட்டுவாருன்னு பார்த்தா சம்பளத்தை கூட்டல. உண்டான சம்பளத்தையும் 3 மாசமா கொடுக்கலனா இன்னைக்கு சம்பளம் ஏதாவது கொடுக்கறாரான்னு பாப்போம். வாங்கிக்கிட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்க போக வேண்டியதான். பாவம் முதலாளி நஷ்டத்துல இருக்காருன்னு. அது அவர் தலையெழுத்து. அவர் தலையெழுத்த மாத்த தானே நாம இருக்கோம். என்னப்பா சொல்ற? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம முதலாளிக்கு கை கொடுக்கணும். யோசிக்காதீங்க, வாங்கண்ணா போவோம். வாங்க போவோம், யோசிக்காதீங்க வாங்க. உங்க தலையெழுத்த அவங்க மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு சம்பளத்தை கூட்டுவீங்க, நாளைக்கு சம்பளத்தை கூட்டுவீங்கன்னு நம்பியே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிற அவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க கழுவுற வேலையோ கலெக்டர் வேலையோ வேலை வேணுங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான். சுருக்கமா சொல்லணும்னா எல்லாருக்குமே வயிறு ஒண்ணுதாங்க. காரு பங்களான்னு வாழலனாலும் அடிப்படை தேவைக்காகவாவது போதுமானதா இருக்கணும்ல. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கன்னு பைபிள் சொல்லுது. அவங்க வாழ்க்கை மாறணும்னா உங்களுக்கும் ஒரு எஜமானர் இருக்கிறாருங்கிறது நீங்க உணருங்க. உணர்ந்துட்டேம்மா. இதுவரை சம்பாதிச்ச சொத்தை வித்து அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறேன். அதோட இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு குடும்பத்தை நடத்த தேவையான நியாயமான சம்பளத்தை இனி கொடுக்க போறேன்.